இன்று கிளாசிக் எபிசோட் என்ற பகுதியில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து திரைப்படம் குறித்து ஒரு விரிவான பார்வையை பார்க்கவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். 1995 ஒரு பிளாக் பூஸ்டர் ஒரு திரைப்படம் ஹிட் ஆகியிருக்கு அப்படின்னா அது முத்து திரைப்படத்தை தாங்க சொல்லணும். ஏனென்றால் அந்த காலத்தில் இசை என்பதும் திரைப்படம் என்பதும் பழைய திரைக்கதையிலிருந்து சற்று மாறுபட்டதாகவும் டிஜிட்டல் சவுண்டுடைய திரைப்படங்களாகவும் வெளியாகி கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் அளவிற்கு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகவும் அழகாக தெளிவான ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு திரைப்படத்தில் நடித்து அதில் டிஜிட்டலுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட் யார் உருவாக்குனார்னா உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஏஆர் ரஹ்மான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் தான் அதை உருவாக்குனது. அவர் உருவாக்கிய இசையின் வடிவில் அந்த படம் இசை பின்னணி இசையை கொண்டதாக வருது. மக்களிடத்தில் மிக பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக முத்து திரைப்படம் மாறி நிற்குதுங்க. மேலும் அந்த முத்து திரைப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கதாபாத்திரங்கள் எல்லாம் மிகவும் அழகாகவும் மிகவும் தெளிவாகவும் வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த அப்பா ரஜினிகாந்த், அதாவது முத்து திரைப்படம் பார்த்த அனைவர்களுக்கும் தெரியும், ரஜினிகாந்தின் தந்தையும் ரஜினிகாந்த் தான். அவர் ஒரு ஜமீனாக இருந்து பிறகு ஏழையாக மாறி யாருமே அவருக்கு உதவி செய்யாதது போன்று காட்டப்படுவார். மேலும் அவர் மிகப்பெரிய ஜமீனாக இருந்து தன்னை வெளிக்கொணராமல் சாதாரண மனிதனாக ஒரு சாமியாரை போன்ற ஒரு வாழ்க்கையை அவர் நடத்தி வருவார். அந்த படத்தினுடைய அந்த கதையினுடைய மிக முக்கிய திருப்பத்தை அவர்தான் ஏற்படுத்துவார் அந்த திரைக்கதையில் என்பதுதான் சுவாரஸ்யமான ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட அனைத்து கதாபாத்திரங்களும் மிகவும் சிறப்பாக அவர்களுக்கு உரித்தான பாணியில் நடித்து அந்த திரைப்படத்தை ஓட வச்சுருப்பாங்க. இரண்டாவது, அங்கே தான் நம்ம மன்னர், நகைச்சுவை மன்னர் என்று கூறக்கூடிய நம்ம வடிவேல் சார் நடிச்சிருப்பார் அந்த திரைப்படத்தில். ஐயோ, சரியான நடிப்பாக இருக்கும், சூப்பரான நடிச்சிருப்பார். அவருக்கு பேசப்பட்ட படங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் முத்தும் ஒரு மிக முக்கிய திரைப்படமாக இருந்து வருகின்றது. ஒட்டுமொத்தத்தில் முத்து திரைப்படம் என்பது 2024 இந்த வருடம் கூட குடும்பத்தோடு அமர்ந்து குதூகலமாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிக்னேச்சர் மூவியில் முத்து திரைப்படமும் மிக முக்கிய இடத்தை பிடிக்குது. அந்த திரைப்படத்தில் எஸ்பிபி அவர்களுடைய வாய்ஸில் ஒருவன் ஒருவன் முதலாளி பாடல் இதுவரை தமிழ் மண்ணில் வந்த பாடல்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்ருங்க. அந்த அளவிற்கு அழகான இசையுடன் அழகிய அற்புதமான கருத்துகளுடன் அந்த பாடல் வெளியானது. ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கருத்து பாடலாக மக்கள் விரும்பி ரசிக்க ஒரு பாடல் ஏற்படுத்தப்பட்டது என்றால் முத்து திரைப்படத்தில் ஒருவன் ஒருவன் முதலாளி என்ற திரைப்பட பாடல் மிகவும் மக்களால் ரசிக்கப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இந்த முத்து திரைப்படம் என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற அந்த ராஜ கிரீடத்தில் பதிக்கப்பட்ட ஒரு வைடூரிய கல் என்று கூறலாம். அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த முத்து திரைப்படம் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க நிச்சயமாக முத்து திரைப்படத்தை ஒரு வாட்டியாச்சும் வாழ்க்கையில் பாருங்கள். ஏனென்றால் அழகிய கருத்துகளுடைய மிகவும் சிறப்பான ஒரு திரைப்படம். நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்த முத்து திரைப்படம் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். இதுபோன்று கிளாசிக்குடைய பாடல்களையும் படங்களையும் டீகோட் செய்து உங்களுக்கு வழங்குவது உங்கள் தமிழா செய்திகள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.